மைதானத்துல நீங்க திடீரென திரும்பும்போது முழங்காலில் பாப் என்ற சத்தம் கேட்கிறது. கீழே விழுந்த 1 மணி நேரத்திற்குள் முழங்கால் வீங்குகிறது. இது சாதாரண முறிவுதான். 1 வாரம் ஓய்வெடுத்தால் சரியாகிவிடும் என நினைக்கிறீர்கள். இங்கேயே உங்களை நிறுத்தம் எங்க இருக்குது. ஏனெனில் அந்த பாப் என்பது முறிவல்ல. அந்த வீக்கம் முறிவால் ஏற்படவில்லை. அந்த 1 வாரம் ஓய்வு உங்கள் முழங்காலையே இழக்கச் செய்யக்கூடும். அதுவும் அது உண்மையில் என்னவென்று உங்களுக்கு தெரியாமலே. அந்த நேரத்துல உண்மையில என்ன நடக்குது? அந்த பாப் எனும் தனித்துவமான இயந்திர ஒலி ஆஸ்டியோபெடிக் மருத்துவத்துல முக்கியமான அறிகுறியாகும். இது பெரும்பாலும் ஏசிஎல் தசைநார் கிழிந்ததை குறிக்கிறது. அடுத்த நாள் காலை அல்லாம 60 முதல் 90 நிமிடங்களுக்குள் வீக்கம் ஏற்படும். 1 மணி நேரத்திற்குள் கிழிந்த திசுக்களின் இரத்தம் முழங்காலில் நிரம்புகிறது. இது உங்கள் முழங்காலில் கட்டமைப்பு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதை உணர்த்தும் விதமாகும். வாரம் ஓய்வெடுத்து மீண்டும் விளையாட முயலும் நபர் சாதாரண சுளுக்கு காயத்தை சமாளிப்பவர் இல்ல. அவர் தானாகவே குணமாகாத காயத்துடன் உறுதியற்ற முழங்காலில் நடக்கிறார். அவர் காத்திருக்கும் போதே அந்த காயம் மூட்டின் பிற பகுதிகளுக்கும் சேதத்தை ஏற்படுத்த தொடங்கிவிட்டது. ஏசிஎல் மற்றும் மெனிஸ்கஸ் என்றால் என்ன? முழங்கால் ஒரு ஹிஞ்சு மூட்டு. ஆனா சாதாரண கதவு கீழ் போன்றதல்ல. இது சுழலவும் கூடியது. அந்த சுழற்சி மற்றும் திருப்பங்கள்ல 4 தசைநார்கள் நிலைத்தன்மையை உறுதி செய்கின்றன. இந்த 4இல் மிக முக்கியமானது ஏசிஎல் ஆகும். இது முழங்காலின் மையத்தில குறுக்கு வழியாக ஓடுது. தொடை எலும்பையும் காலடி எலும்பையும் இணைக்குது. இதன் முதன்மை பணி காலடி எலும்பு முன்புறம் வழுக்கி போவதையும் தொடையின் கீழ் கட்டுப்பாடின்றி சுழல்வதையும் தடுப்பதாகும். நீங்க திடீரென திசை மாற்றும் போதோ, வேகத்தை கூட்டும் போதோ அல்லது தாக்கத்தை ஏற்கும் போதோ அந்த இயக்கம் ஏசிஎல்ல உள்ளது. அது கிழிந்து விடலாம். முழங்கால் நேரா நிற்கும் போது எடை தாங்கும். ஆனா திடீரென திரும்பும் போது அதனால் உடனே ஈடு கொடுக்க முடியாது. இப்போது மெனிஸ்கஸ் பற்றி. ஒவ்வொரு முழங்காலிலும் 2 மெனிஸ்கஸ் உள்ளன. ஒன்று உள்புறம், மற்றொன்று வெளிப்புறம், லேடரல். அவற்றை 2 சி வடிவ திடமான சிறப்பு மென்மையான திசுக்களாக நினையுங்கள். 2 எலும்புகளுக்கு இடையில் அமர்ந்துள்ளன. அவ மூட்டு முழுவதும் சுமையை பகிர்ந்தளிக்கின்றன, சுட்டத்தை மென்மைப்படுத்துகின்றன, மேற்பரப்புகளை மென்மையாக்குகின்றன மற்றும் முழங்காலை நிலைத்திருக்க உதவுகின்றன. நாம் திரும்பும் போது மெனிஸ்கஸ் திசுவை இழந்தா எலும்புகள் உரசி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்கு வழிவகுக்கும். ஏசிஎல் மற்றும் மெனிஸ்கஸ் முழங்காலில் பொதுவாக காயமடையும் பகுதிகள். 50 முதல் 70 விழுக்காடு வரை கடுமையான காயங்களில் 2ம் காயமடைகின்றன. ஒன்று காயமடைந்தால் அறுவை சிகிச்சை மருத்துவர் மற்றொன்றையும் கண்டுபிடிப்பது வழக்கம். காயம் மற்றும் கண்டறியும் முறை. ஏசிஎல் கிழிவுகள் பெரும்பாலும் நேரடி மோதலின்றி ஏற்படுகின்றன. பெரிய லிகமெண்ட் காயத்திற்கு மோதல் அவசியம் என பலர் நினைக்கிறார்கள். ஆனால் பாதம் தரையில் ஊன்றி இருக்க உடல் அதன் மேல் சுழலும் போது இது நிகழ்கிறது. கிரிக்கெட்ல ஃபீல்டர் டைவ் செய்யும் தருணம் அல்லது வேக பந்து வீச்சாளரின் டெலிவரி ஸ்ட்ரைடு. கால்பந்து மற்றும் கபடியில அது திடீர் திசை மாற்றங்கள். ஜிம்முல கனமான எடையுடன் ஸ்குவாட் செய்யும் போது முழங்கால் உள்நோக்கி வளையும் தருணம். இச்சமயங்களில் ஏசிஎல் அதிக அழுத்தத்தால் பழுதடைகிறது. மெனிஸ்கஸ் 2 தனித்துவமான முறைகள்ல கிழிகிறது. இளம் ஆண்கள்ல இது பொதுவாக ஏசிஎல்லுடன் சேர்ந்து கிழிகிறது. அதே சூழல் அழுத்தம் கடினமான திணிப்பு திசுவை நீளமாக பிளக்கும் வகையில் கிழிக்கிறது. கடுமையான பக்கெட் ஹேண்டில் கிழிவில் மெனிஸ்கஸின் உட்பகுதி கைப்பிடி போல் மடிந்து முழங்காலை நேராக்க விடாமல் தடுக்கும். இது அறுவை சிகிச்சைக்கான அவசர நிலை. 35 வயசுக்கு மேல உள்ள ஆண்களுக்கு மெனிஸ்கஸ் முற்றிலும் வேறு விதமாக மெதுவான தேய்மானம் மூலம் கிழிகிறது. குனிந்து உட்காருதல், காரிலிருந்து இறங்குதல் போன்ற சாதாரண அசைவுகளே மெனிஸ்கஸை கிழிக்கும். சத்தமோ விபத்தோ இன்றி வலி மட்டும் வரும். ஏசிஎல் மற்றும் மெனிஸ்கஸ் காயங்கள் எக்ஸ்ரேவில் தெரியாது என்பதால் இவை அடிக்கடி கவனிக்கப்படாமல் போகின்றன. எக்ஸ்ரே எலும்புகளை மட்டுமே காட்டும். திசு தாயங்களுக்கு எம்ஆர்ஐ தேவை. ஒரு நபர் கிளினிக்ல எக்ஸ்ரே எடுத்து எலும்பு நன்றாக இருப்பதாக கூறி அலர்ஜி மாத்திரைகளுடன் அனுப்பப்படுகிறார். அவர் ஒரு காயம் கண்டறியப்படாத ஆணாக இருக்கிறார். எந்த முக்கியமான திடீர் முழங்கால் காயத்துக்கும் எம்ஆர்ஐ என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஏசிஎல் காயம் குறித்த சில தவறான கருத்துக்கள். நான் ஓய்வெடுத்தாலே ஏசிஎல் தானாகவே சரியாகிவிடும். ஏசிஎல் தானாகவே குணமாகாது. இது ஒரு பாதுகாப்பான முன்னறிவிப்பு அல்ல. இது ஒரு உயிரியல் உண்மை. ஏசிஎல் என்பது முழங்காலுக்குள் சினோவியல் திரவத்தில் மூழ்கியுள்ள சூழலில் உள்ளது. இந்த திரவம் திசுக்கள் குணமாவதை தடுக்கிறது. ஏசிஎல் கிழிந்தா அதன் முனைகள் விலகுகின்றன. திசு மீண்டும் வளராது. ஓய்வோ உடற்பயிற்சியோ அல்லது ஊட்டச்சத்தோ கிழிந்த மீண்டும் உருவாக்க முடியாது. ஓய்வும் மறுசீரமைப்பும் என்ன செய்ய முடியும்?
தேர்ந்தெடுக்கப்பட்ட சில நோயாளிகள், முதியவர்கள் மற்றும் அதிக உடல் அசைவுகள் தேவைப்படாதவர்கள் தசை வலிமை மூலம் தினசரி செயல்பாடுகளை சமாளிக்க முடியும். ஆனா சுறுசுறுப்பானவர்கள், விளையாட்டு மற்றும் உடல் உழைப்பு அதிகம் உள்ளவர்களுக்கு ஏசிஎல் இல்லாத முழங்கால் என்பது மெதுவாக சிதைந்து வரும் முழங்கால் ஆகும். முழங்கால் வழுக்கும் ஒவ்வொரு முறை கார்டிலேஜ், மெனிஸ்கஸ் சேதமடைகிறது. ஓய்வெடுப்பதாக நினைக்கும் அந்த இளைஞனின் மூட்டில் ஆரம்ப கட்ட வாதம் உருவாகிறது. ஏசிஎல் அறுவை சிகிச்சைக்கு எனக்கு வயதாகிவிட்டது, எனக்கு 42 வயதாகிறது. இது இளம் வீரர்களுக்கானது. ஏசிஎல் மறுசீரமைப்புக்கு வயது முக்கியம் அல்ல, செயல்பாட்டு நிலையே முக்கியம். ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவர் கேட்பது உங்கள் வயதை அல்ல, இந்த முழங்கால் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதே. வார இறுதியில கிரிக்கெட் விளையாடும் மகனின் கால்பந்து அணிக்கு பயிற்சி அளிக்கும், ஓடும், ஜிம் செல்லும், உட்கார்ந்து எழும் 42 வயது நபர் 24 வயது இளைஞனின் தேவைகளை தன் முழங்காலிலும் அதே போல் கொண்டுள்ளார். அறுவை சிகிச்சை பரிந்துரை 30 முதல் 40 வயதிற்குள் முடிந்துவிடாது. ஆனால் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் போன்ற எலும்பு முறிவு இருப்பதே முக்கியமானது. அந்த நிலையில் பதில் அறுவை சிகிச்சை வேண்டாம் என்பதல்ல, மாறாக இன்னும் துல்லியமான திட்டமிடலே. சிகிச்சை முறைகள்: ஏசிஎல், மெனிஸ்கஸ். ஏசிஎல் மறுசீரமைப்பு, மெனிஸ்கஸ் அறுவை சிகிச்சைகள் ஆர்த்ரோஸ்கோபி மூலம் செய்யப்படுகின்றன. இதனால் அறுவை சிகிச்சை பாதிப்பு குறைவாகவும் விரைவான மீட்பு மற்றும் மூட்டு பகுதியை சிறப்பாக பார்க்கும் வசதியும் கிடைக்கும். ஏசிஎல் மறுசீரமைப்பில் கிழிந்த லிகமெண்டிற்கு பதிலாக கிராஃப்ட் மாற்றப்படும். எலும்பில் துளையிட்டு அதன் வழியாக கிராஃப்ட் ஊடுருவ செய்யப்பட்டு இரு முனைகளிலும் உறுதியாக பொருத்தப்படும். சில மாதங்களில் அது உயிரியல் ரீதியாக இணைந்து புதிய ஏசிஎல்லா மாறிவிடுகிறது. இந்தியாவில் ஹாம்ஸ்ட்ரிங் ஆட்டோகிராஃப்ட் தான் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. நோயாளியின் சொந்த ஹாம்ஸ்ட்ரிங் தசைகளிலிருந்து எடுக்கப்பட்ட டெண்டன்கள் சிறிய கூடுதல் வெட்டில் எடுத்து மடிச்சு பின்னி பலத்த பலநூல் அமைப்பாக உருவாக்கப்படுகின்றன. இது நோயாளியின் திசு என்பதால் நன்கு இணைந்து நிராகரிப்பு அபாயமில்லை. முன்கால் பட்டேல டெண்டன் ஆட்டோகிராஃப்ட், இரு முனைகளிலும் எலும்புடன் கூடிய டெண்டன் துண்டு. எலிட் வீரர்களுக்கு இதுவே சிறந்தது, ஏனெனில் எலும்பு விரைவாக குணமடையும். தேர்வு செய்யும் போது செயல்பாடு, தேவை மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணரின் அனுபவம் முக்கியமாக கவனிக்கப்படும். அதே நேரத்தில் அறுவை சிகிச்சையின் போது மெனிஸ்கஸும் சேர்த்து பரிசோதிக்கப்படுகிறது. முடிவு 2 விருப்பங்கள் கிடையதான்: பழுது சரி செய்தல் அல்லது பகுதி அகற்றுதல். இலவு வடிவம் மற்றும் திசு தரம் அனுமதிக்கும் இடங்கள்ல பழுது சரி செய்தல் மிகவும் விரும்பப்படுகிறது. குணமடைந்த மெனிஸ்கஸ் ஒரு அதிர்வு உறிஞ்சியாக இருக்கும். இளம் ஆண்களின் வெளிப்புற பிளவுகளுக்கு பழுது சரி செய்தல் சாத்தியம் மற்றும் முடிவுகள் சிறப்பாக இருக்கும். பிளவு இரத்த ஓட்டமற்ற உட்பகுதியில் அல்லது திசு தரம் மோசமாக இருந்தால் பகுதி அகற்றுதல் செய்யப்படுகிறது. முடிந்தவரை பாதுகாப்பதே முக்கியம். ஒவ்வொரு கிராம் மெனிஸ்கஸ் நீக்கப்படும் போதும் அது 50-60 வயதில் மூட்டுக்குருத்தெலும்பை பாதுகாக்கும். அதனாலதான் பக்கெட் ஹேண்டில் பிளவு அறுவை சிகிச்சை அவசரமாக கருதப்படுகிறது. ஒரு அனுபவம் உள்ள அறுவை மருத்துவர் திசு மோசமாகும் முன் விரைவில் கவனித்தால் பெரும்பாலும் அதை சரி செய்ய முடியும். மீண்டு வருதல். அறுவை சிகிச்சை முடிந்தது. அடுத்து அனைவரின் கேள்வி: நான் எப்போது விளையாடலாம்? வேகமான விளையாட்டுகளுக்கு பாதுகாப்பாக திரும்ப 9 முதல் 12 மாதங்கள் ஆகும். ஏனென்று பார்ப்போம். பெரும்பாலும் முடிவுகள் இங்கேயே பாதிக்கப்படுகின்றன. அறுவை சிகிச்சையின் போது முழங்காலுக்குள் வைக்கப்படும் கிராஃப்ட் லிகமெண்ட் அல்ல, அது ஒரு டெண்டன். அதை லிகமெண்ட் சூழலில மாற்றி நட்டிருக்கிறாங்க. லிகமெண்ட் ஆகும் செயல்முறை 9 முதல் 12 மாதங்கள் ஆகும். முக்கியமா அறுவை சிகிச்சைக்கு பின் 6 முதல் 8 வரை வாரங்களில் கிராஃப்ட் பலவீனமாக இருக்கும். முதல் நாள்ல அப்படி இருக்காது. 6 முதல் 8 வாரங்கள், 5 மாதங்கள்ல நிலையாக உணரப்படும் முழங்கால் அதன் கிராஃப்ட் உயிரியல் மாற்றத்தை இன்னும் முழுமையா முடிக்கவில்லை. வீக்கம் குறைந்து விட்டதால் 4 அல்லது 5 மாதங்களில் விளையாட்டுக்கு திரும்பும் ஆண்கள் உயிரியல் ஆதரிக்க முடியாத ஒரு கட்டமைப்பு தவறை செய்கிறார்கள். 9 மாதங்களுக்கு முன்பு விளையாட்டுக்கு திரும்பும் ஆண்களில் மீண்டும் கிழிவது அதிகமாக உள்ளது. மீண்டும் கிழிந்து சீரமைக்கப்படும் ஏசிஎல் முதல் முறையை விட சிக்கலான அறுவை சிகிச்சையாகும். மீள் பாதுகாப்பு மருத்துவ சந்திப்புகளுக்கு இடையிலான ஓய்வல்ல, இது ஆரம்ப இயக்கம் முதல் தசை வலிமை, ஒருங்கிணைப்பு மற்றும் கட்டுப்பாட்டை மீட்கும் ஒரு கட்டமைக்கப்பட்ட திட்டமாகும். உங்க விளையாட்டுக்கு நீங்க காட்டிய அர்ப்பணிப்புடன் விளையாட்டு சார்ந்த பயிற்சிகளையும் தொடர்ந்து செய்ய வேண்டும். அறுவை சிகிச்சை அரங்கில் முடிகிறது. அதன் முடிவு அடுத்த ஆண்டு ஜிம் மற்றும் உடற்பயிற்சி கூடத்தில் முடிவாகிறது. 6 வாரம் அல்லது மாதங்களுக்கு முன் பாப் சத்தம் கேட்டு ஞாயிறு விளையாட திட்டமிட்டால் இப்போதே எம்ஆர்ஐ எடுங்க. சீசன் முடிந்த பின்னோ வீக்கம் குறைந்த பின்னோ காத்திருக்க வேண்டாம். கண்டறியப்படாத ஏசிஎல் கிழிவுடன் செல்லும் ஒவ்வொரு வாரமும் மூட்டுகளை பாதுகாக்கும் கார்டிலேஜ் சேதப்படுத்தும்.
இந்த மாதம் பழுது பார்க்கக்கூடிய மினிஸ்கல் திசுக்கள் 3 மாதங்கள்ல பழுது பார்க்க முடியாம போகலாம். மதிப்பீடு தேவையா என தெரியவில்லை எனில் PRACT-வில் சரிபார்க்கப்பட்ட நிபுணரை ஆலோசியுங்கள். தனிப்பட்ட வழிகாட்டலுக்கு இது கண்காணிப்பா அல்லது உடனடி நடவடிக்கையா என அவர்கள் விளக்குவார்கள். சரியான பரிசோதனை மூலம் காரணத்தை அறிந்து சிகிச்சை பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உதவி இருந்தா அதை தேவையானவர்களுடன் பகிருங்க. முக்கியமான ஆரோக்கிய தலைப்புகள்ல செயல்படுத்தக்கூடிய ஆலோசனைகளை தொடர்ந்து பெற விரும்பினா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், முதல்ல தகவல் பெற விரும்பினா பெல் ஐக்கானையும் அழுத்தவும்.